ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து டாக்கு மகராஜ். இந்த படம் பார்த்ததுலேருந்து என் உடம்பு ஃபுல்லாமே வைப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பாலையா பாலையா நீ ஏன் இவ்வளோ கிரேஸாக இருக்காங்கிறது எனக்கு அப்போ புரியல. ஒரு மாதிரி ட்ரோல் கண்டென்ட்டாகவே தான் இருந்துச்சு. ஆனால் வரிசையாக 2-3 படம் பார்க்கும்போது இதுதானே படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ இந்தியன் டூவா டாக்கு மகராஜ் நான் டாக்கு மகராஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி கூட இது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கண்டென்ட் வைஸ் சொல்றேன் சரிங்களா? கண்டென்ட் வைஸா அது இன்னும் கேவலமா இருக்குமே. அந்த எழுத்து விதத்தை சொல்றேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இன்னும் தானே எனக்கு வேற ஃபுல் வைபடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா உண்மையாக சொல்ல போனேன். நீங்க எல்லாம் பாருங்களேன், சத்தியமா ஊருக்கு முடியும். ஒரு 2 படம் பாலையா சார் படம் பாருங்க, உண்மையில ரொம்ப பிடிச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. ஓகே, கதை போய் போயிடும். கதையை பொறுத்தவரை டாக்கு மகராஜ் அவருக்கு பழைய பாஸ்ட் அதெல்லாம் எல்லா படத்தையும் எல்லா கதையும் சிம்பிள் ஃபார்மேட் தான். ஒரு குட்டி குழந்தை சரிங்களா? அந்த குழந்தை வந்து ஒரு டீ எஸ்டேட்ல வாழ்ற ஒரு டீச்சருக்கு இந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேத்தி. அம்மா எங்கன்னா அம்மா அவங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க சரிங்களா? ஸோ தாத்தா பேத்தி சுற்றி வந்து அவங்க குடும்பம் அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே உள்ள நடந்த ஒரு சின்ன சம்பவத்தினால அங்கே இருக்க வேண்டியது அஃபண்ட் ஆகி இந்த தாத்தா பேத்தியை தூக்கி என்னன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க வேலைக்காரர் என்ன பண்ணுவா, உடனே மகாராஷ்டிரா சொல்லி ஆகணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஃபோன் பண்ணி நார்த் இந்தியாவில் சொல்ல நார்த் இந்தியா ஜெயிலில் இந்த திகாரில் இருந்த நம்ம ஆள் வந்து எங்கேயும் இந்த டாட் டிஸ்அட்வான்ஸ்ன்னு தெரியல, அங்கேயும் தப்பிச்சு குருன்னு ஓடி வந்துடுவாப்புல. இங்கே நம்ம இங்கே வந்து நீ யாரு, நீ நான் டிரைவர் அப்படின்னு சொன்னேன். ஏ டிரைவர் இங்கே வா, ஹே டிரைவர் அங்கே போ. செம்ம சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க டீல் பண்ணுற சீன்லாம். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவங்க ரிலேஷன்ஷிப் பெண்ட் ஆகும். திடீர்னு பார்த்தா போலீஸ்காரை வந்து நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், நீ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்க, நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சிருக்கேன், இதே மரியாதையை காப்பாற்றி என் கூட மரியாதையை வந்து கூட்டு போயிடுவாய். கூட்டு போவா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா திடீர்னு இந்த சின்ன கும்பல்லேருந்து பெரிய கும்பல் வந்துடுவாய். நம்ம உள்ள வந்து ஃபைட்லாம் பண்ணுவார். இங்கே ஊரில் லோக்கல் ரவுடிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடுவார். உடனே வெளியூர் ரவுடி என்ன பண்ணுவா, நானே வரேன்டா தேடி போகிற ஏன் சரக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது என்ன ஒரு மேல் நோக்கிய எண்ணம்னா, கஞ்சா வெளியே வச்சு பார்த்துருப்பீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரை கொக்கைன்கிறது ஒரு கெமிக்கல் ஃபார்மெட் தானா 2-3 கலந்து இதே நான் கொக்கையில சரியா காமிச்சிட்டு இருக்கீங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை தமிழ் டப்பிங்கில் இந்த ஃபன் பண்ணா இடாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இதில் வந்து கொக்கையில சரியா தான் காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை கொக்கைன் உண்மையிலே சரியா இருக்குமோ, இருந்தால் இவங்க வெளியே வச்சிருப்பா இல்லையா? ஸோ இந்த கதை சரிங்களா? ஸோ வெளியூர் ரவுடி வந்துட்டா, வெளியூர் ரோடு சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம சடனாக உள்ள என்ட்ரி கொடுப்பாரு. நீ உனக்கு தான் போலீஸ் கூட்டு போட எப்படி வச்சா, நான் போலீஸ்காரோட சீனியர் குடும்பத்தை மிரட்டினேன்டா, நீ விட்டாயடா அப்படிங்கிற எனக்கு மைண்டுக்கு ஒரு சீன் இருந்துச்சு. இந்த லோக்கல் ரவுடி டீல் பண்ணிட்டு இருக்கும் போது சீரியஸாக பேசிக்கிட்டு இருப்பேன். ஃபோனை போட்டு டேடி அவன் தானே, டேடி இவன் தானே அவனோட, யாரா நீ எனக்கு ஃபோனை போட்டு அவனை கேட்குறேன், நல்லவனா நீ, நல்லவனா தான் பேர் வச்சுக்கிறேன், வீக்கெண்டா யாரோ ஒரு பேர் இசுதே கூப்பிட்டு, ஐயோ டேய் யாரா நீங்க, ஒரு நிமிஷம் இருடா பேலன்ஸ் கேட ₹1 போட்டுக்கிறேன். சம்மம் பண்ண போச்சு. உண்மையிலே மிஸ் பண்ண பாருங்க, சீன் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வெளியூர் ஓடி பார்த்துட்டு ஏய் நீ டாக்கு தானே, உனக்கு இருடா என்ன பண்ணுமா, ஓ தெரியும்டா உனக்கு எப்படி உனக்கு தெரியும்டா எத்தனை சேலோடி எங்கள் இன்டர்நேஷனல் ஜெயிலில் வந்திருக்கு அப்போ அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு தெரியாதா இந்தியா போகிறதா தீவிரம் இன்டர்நேஷனல் ஜெயில். ஓகே, ஸோ அங்கேயும் வந்திருக்கேன்னொடனே ஒருத்தி உள்ளே போடுவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போனால் என்னோட பாஸ் அங்கே அனுப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஜினியராக அந்த காலத்துக்கு போவாய். இன்ஜினியர்லாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஸோ அந்த காலத்துக்கு போவாய். ஸோ அங்கே என்ன கடை தான் இருந்துச்சு, அந்த ஊரில் எதாவது இருந்துச்சு. அப்போ தான் தெரிய இந்த பொண்ணு வந்து இவனால் வந்து போகிற வழியில் தங்கச்சி ஆச்சு அண்ணான்னு கூப்பிட உன் தங்கச்சின்னு சொல்லி அந்த ஒரு பாண்டு ஒன்று உருவாகும். ஸோ அதனோட அடிப்படையாக அதுக்கு அந்த பாஸ்ட்டுக்கு அடிமையாக வந்து நம்மளால இங்கே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பார் இத்தனை நாள் அப்படின்னு தெரிய வரும். சரின்னு சொல்லிட்டு ஓவரால் கதை நான் கதையே சொல்லலை, நடந்து மட்டும் சொல்லியிருக்கேன். செம்ம ஃபன்னாக போகும், செம்ம சூப்பராக போகும், செம்ம ஜாலியாக போகும். அந்த கதை இருக்கும், உள்ள எமோஷன் கரெக்டாகும், டைலாக் கரெக்டாகும். உட்காந்து ஜாலியாக பார்த்தோம்டா. ஒரு தமிழ் சினிமா டெம்ப்ளேட்டுங்க, பணம் கொடுத்து போனோமா நிம்மதியாக உட்காந்து பார்த்து வந்தோமா, என்னை கிளாஸ் அடிக்காமல் சிரிக்க வச்சு வீட்டுக்கு அனுப்பினியா போதுமானா டாக்கு மகராஜ் உங்களுக்கு பிடிக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, சார்ஜ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல இருந்து பாருங்கள். அது வரைக்கும் டடா பாய்.